ஓம் சாந்தி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு ஸ்ரீமத் மற்றும் கர்ம தத்துவம் அல்லது கர்ம விதை மற்றும் அதனுடைய விளைவுகள். இது தீதி நிர்மலாவின் வகுப்பு. பாபாவுடைய மேன்மையான வழிகாட்டல்கள் தான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகின்றது. முரளியிலே பாபா என்னென்ன வழிகாட்டல் கொடுக்கிறாரோ அது ஸ்ரீமத். ஒழுக்கங்கள் அல்லது கோட்பாடுகள் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியவை. மரியாதைகள் என்பது எங்களுடைய தொடர்புகளையும் உறவுகளையும் மிக நன்றான முறையில் பராமரிப்பதற்கு உதவுவதுதான் மரியாதை கோட்பாடுகள். அவை எல்லாருடன் நல்ல உறவு முறைகளை பேணுவதற்கு சிரேஷ்டமான பிராமணர்களாலே கொடுக்கப்படுவதுதான் வழிகாட்டல்கள். பாபா ஸ்ரீமத்தை பற்றி அடிக்கடி சொல்லுவார். அதை ரொம்பவும் ஆழமான முறையில செய்யும்படி சக்திவார். அவை அமிர்த வேளையிலே சக்தி வாய்ந்ததாக செய்யும்படியும் சொல்லியிருக்கின்றார். நாம் அமிர்த வேளையிலே அதிகளவு சக்திகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பாபா சொல்கின்றார், முரளியை ஒவ்வொரு நாளும் படியுங்கள். காலமை உணவு சாப்பிடுவதற்கு முதல் நீங்கள் கட்டாயம் முரளியை படிக்க வேண்டும். மூன்றாவதாக பாபா சொல்வார், நல்ல சகவாசத்தை கொண்டிருங்கள். உங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்ற சகவாசத்திலே அல்லது உங்களுடைய சக்தியையோ அல்லது உங்களுடைய நேரத்தையோ விரயமாக்குகின்ற சகவாசத்திலே கொண்டிருக்க வேண்டாம். சங்கம் யுகம் மிக முக்கியமானது. நாலாவது, விகாரமற்ற ஸ்திதியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அஞ்சாவது, நிரந்தரமான நிலையான யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். நேற்று பாபா சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கின்ற அனைத்தையுமே பாபாவுக்கு அர்ப்பணிக்கும்படி சொல்லியிருந்தார். பிரம்ம பாபா போல உங்களுடன் பணம் இருந்தால் நீங்கள் பணத்தை ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு பயன்படுத்துங்கள். இன்றைக்கு பாபா உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபியுங்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையிலே ஸ்தாபியுங்கள் இன்னைக்கு பாபா சொல்றார். அவை அனைத்துக்கு முதல்வானது நாங்கள் ஆத்மா உணர்வில் இருக்க வேண்டும். சரீரம் மற்றும் சரீர உறவினர்கள், பழைய உலகம் எல்லாத்தையுமே மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யும்படி பாபா சொல்கின்றார் முதலாவதாக. அடுத்தது, இந்த சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதிலே உங்களை மும்மரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் மாயை ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து உங்களை தாக்கும். அடுத்ததாக பாபா சொல்கின்றார், இந்த ஞானத்தை எல்லோருக்கும் படிப்பிக்க வேண்டும். ஆத்மாக்களை சிவபாபாவுக்கு நெருக்கமாக வர வேண்டும். மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உபகாரியாக இருக்க வேண்டும். இறுதியாக பாபா சொல்கிறார், உங்களோட அட்டவணையும் வையுங்கள் என்று. இரவிலே சோதிச்சு பாருங்கள். எவ்வளவு பேருக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தேன், எத்தனை பேருக்கு நான் துன்பத்தை கொடுத்தேன், என்ன ஞானத்தை கடைந்தேன், பலருக்கும் என்ன நன்மையை நீங்கள் கொண்டிருந்தீர்கள், நீங்க நல்ல யோகம் கொண்டிருந்தீர்கள், நாள் பூராக அமிர்த வேளை சக்தி வாய்ந்ததா இருந்ததா என்பதெல்லாம் நீங்கள் இரவிலே சோதித்து பார்க்க வேண்டும். இரவிலே உங்கள் அட்டவணையை வைத்து. கர்மா அதாவது செயல் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் பலருடன் இந்த நேரமுமே தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு கர்ம கணக்கு இருக்கிறபடியாத்தான் அந்த குடும்பத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். யாரெல்லாம் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களாக வருகின்றார்களோ, சொந்தக்காரராக இருக்கின்றார்களோ, எங்களுடைய சகபாடியாக இருக்கிறார்களோ, எங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ, நாங்கள் யாரோட தொடர்பில் வருகின்றோமோ, வேலையில் இருக்கின்ற முதலாளி இருந்தால் என்ன, அல்லது கீழே வேலை செய்கின்றவர்களா இருந்தால் என்ன, அவரோட எங்களுக்கு கர்ம கணக்கு இருக்குது. எங்களுடைய கர்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி நாம் சந்தோஷமோ துன்பமோ பெற்றுக்கொள்கின்றோம் அவர்களிடமிருந்து. இதுதான் எங்களுடைய கடந்த கால பிறவிக்கான கர்ம கணக்காகும். இப்பொழுது இந்த பிறவிக்கான கர்ம கணக்கை பார்ப்போம். ஏனென்ற சில வேளைகளில் நாங்கள் இந்த பிறவியிலே கொடுப்பதன் மூலம் எடுப்பதன் மூலமும் கர்ம கணக்கு உருவாக்கியிருக்கலாம். நாங்கள் என்ன செயல் செய்தாலும் நாம் அதனுடைய பலனை நிச்சயமாக பெறுவோம். நாங்கள் புண்ணியம் செய்தோமென்றால் நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தால் நிச்சயமாக எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவை இந்த கர்மத்தினுடைய விளைவை அல்லது இதனுடைய தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதன் மூலம் நாங்கள் புண்ணியமான மேன்மையான செயல்களையே செய்ய வேண்டும். அத்தகைய நல்ல கர்மத்தை அல்லது செயல்களை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்ற வேண்டும். தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாக மாற்ற வேண்டும். எங்களோட வாழ்க்கையினுடைய இலட்சியம் அதாகத்தான் இருக்க வேண்டும். பாபா விசேஷமாக எங்களை தூய்மையாக்குவதற்கு வந்திருக்கின்றார். அவை கவனம் செலுத்துங்கள்.
உங்களை சோதித்து பாருங்கள். திட சங்கல்பத்தின் மூலமும் யோக சக்தி மூலமாகவும் உங்களோட சன்ஸ்காரங்களை மாற்றுங்கள். எங்கள் இலட்சியத்தை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இங்கு எங்களோட சன்ஸ்காரங்களை மாற்றத்தான் வந்திருக்கின்றோமே அன்றி திருப்பி மீட்டும் அதை நாங்கள் கடந்த காலம் மாதிரி அதற்காக எதிர்க்க கூடாது. ஒன்று செய்தால் அதுக்கு திருப்பி எதிர்த்தாக்குதல் செய்வதென்பது கடந்த காலம். ஆனால் இப்போது நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. மற்றவை என்ன செய்தாலும் நான் தூய்மையான மேன்மையான கர்மங்களையே செய்ய வேண்டும், செயல்களையே செய்ய வேண்டும். யாராவது ஒருத்தருக்கு மனவேதனையை நான் கொடுத்தேன்னு சொன்னால் அல்லது பௌதீகமான முறையில் யாருக்காருக்கு நான் ஏதாவது வலியை கொடுத்தால் நிச்சயமாக நான் அந்த பௌதீகமான வலியை அனுபவம் செய்யவே வேண்டும். ஏனென்றால் அந்த பௌதீகமாக நான் செய்த விகர்மத்தை யோகத்தின் மூலம் அழிக்க முடியாது. ஆனால் மன ரீதியாக யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தா அந்த பாவ கணக்கை யோக சக்தி மூலம் அழிக்கலாம், புண்ணிய செய்வதன் மூலமும் அழிக்கலாம். காசினை மற்றவர்களுக்கு தானம் செய்தேனாயின் நான் எதிர்காலத்தில் நிச்சயமாக செல்வந்தராகுவேன். இந்த கல்பத்திலே நாங்கள் என்ன செய்தாலும் நேரடியாக பாபாவுக்கு நேரடியாக செய்வது, சிவபாபாவுக்கு செய்வது. என் பக்தியில நாங்கள் மறைமுகமாகவே தானங்களை புண்ணியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆக்களுக்கு, மக்களுக்கு, பிராமணர்களுக்கு சொல்லி புண்ணியம் செய்து கொண்டிருந்தோம் கடவுளுடைய பெயரால. ஆனால் இப்பொழுது நாங்கள் நேரடியாக பாபாவுக்கு கொடுக்கின்றோம். அவை நிச்சயமாக அதனுடைய பலன் பல மில்லியன் மடங்கு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நிச்சயமாக செல்வந்தராகுவோம். நாங்கள் ஞான தானத்தையும் கொடுக்கலாம். ஆத்மாக்களை பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு வரலாம். அதுதான் நல்ல ஒரு பெரிய தானமாகும். நாங்கள் பௌதீகமான சில விடயங்களையும் செய்வோம். சிலருக்கு உதவி செய்வோம், கர்மயோகா சென்டர்ல செய்வோம். அதுவும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமான அழகானவராம் இருப்பதற்கு சத்திய யுகத்திலே எங்களுக்கு உதவி செய்யும். இங்க நாங்க நல்ல கர்மா செய்தோம்னு சொன்னா அதனுடைய வெகுமதி எதிர்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க மனதின் மூலம் சேவை செய்தோமாயின் அவை அதனுடைய விளைவு என்னவென்னு சொன்னாங்க. 21 பிறவிக்கல சந்ததிக்கு அமைதியான சந்தோஷமான மனதினை கொண்டிருப்போம். அவை எங்களுடைய கர்மத்தினுடைய விளைவு உடனடியாகவே எங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கின்றது. நாங்க யாராவது ஒருத்தருக்கு வகுப்பை கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா சந்தோஷப்படுகிறார். உடனடியாகவே நாங்களும் சந்தோஷம் அடைகின்றோம். அல்லாவிட்டால் நாங்க என்ன உதவியை கொடுத்தாலும் பௌதிகமா இருந்தால் அல்லது மனோரு தத்துவ ரீதியாவோ எந்த உதவியை நாங்கள் செய்தாலும் அதனுடைய பலன் எங்களுக்கு உடனடியாக சந்தோஷமாக கிடைக்கின்றது. எதிர்கால வெகுமதி நிச்சயமாக எங்களுக்கு சத்தியோகத்திலே கிடைக்கும். அதனுடைய வெகுமதி அந்த அந்தஸ்து என்ன புண்ணியம் நாம் செய்தோமோ அதற்கேற்ற மாதிரி எங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். அரசனாக வரலாம், அல்லது பிரஜையாகலாம், அல்லது வேலைக்காரனாகிறனோ எல்லாமே இந்த பிறவியில் நான் செய்கின்ற செயலின் அடிப்படையில் தான் வருகின்றது. நாங்கள் ஏதாவது பாவமான செயல்கள் செய்தால் நாங்கள் உடனடியாக அதனுடைய பலனை பெறுவோம். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தரைக்கு துன்பம் கொடுத்தால் அல்லது நிச்சயமாக உடனடியாக அவர் எனக்கு துன்பம் கொடுப்பார். உதாரணத்துக்கு நான் யாரை கோவப்பட்டால் அவர் திருப்பி எனக்கு கோவப்படுவார். அல்லது யாராவது ஏமாத்தினா அவரை ஏமாத்துவார். உடனடியாக அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் சில வேளைகளிலே பிந்தி சில வழியில் எனக்கு கிடைக்கக்கூடியது. உதாரணமாக நான் கடந்த பிறவியில் யாருக்காவது நான் ஞானத்துக்கு முதல் தெரியாம நான் துன்பம் கொடுத்திருக்கல. என்ன நடக்கும்? சில வேளைகளிலே என்னுடைய சந்தோஷம் உற்சாகம் இழந்துட்டு கவனீனமால நான் இருப்பேன். அதற்கு சில காரணம் தெரியாம இருக்குது. எனக்கு அப்படி செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அங்களோட கடந்த கால பாவ கணக்கினுடைய விளைவுதானாம் அதனுடைய காரணம். ஆனால் கடைசியில் அதனோட தண்டனை தர்மராஜ்புரியிலே அதுக்கு இறுதியில கிடைக்கும் தண்டனை. கடந்த வகுப்பிலே நாங்கள் என்ன தர்மராஜ்புரியிலே தண்டனை எப்படியெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். என்னடா தர்மராஜ்புரியிலே யாராவது அதாவது ஹாங்காங்கிலே டைகர் பாம் பார்க்கணும் இருக்கின்றது, சிங்கப்பூர்லேயும் அது இருக்கின்றது. அங்கு சைனாவினுடைய சீன மக்களுடைய தத்துவத்திற்கேற்ற மாதிரி என்ன வகையான தண்டனையோ அதை காட்டப்படுற ஒருத்தர் இடிஞ்சு கொண்டிருக்கின்ற குதிச்சு கொண்டிருக்கின்ற எண்ணெய்கள் ஒருகிற மாதிரியான தண்டனை. மற்றது 2 பாகமா அவரால் வெட்டப்படுவாராம். அதில் மற்றது இல்லாவிட்டால் பாம்புகள், இல்லாவிட்டால் மொட்டத்தேளுகள் எல்லாம்
தண்ணிக்குள்ள அவருக்கு கடிக்கிற மாதிரி தண்டனை அல்லது இந்த சமயத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அதாவது அவருடைய என்னென்று தண்டனை என்ற அதுலயும் தோல் உரிக்கப்படுகின்ற மாதிரி, அப்படி இல்லாவிட்டால் மேலையில இருந்து ஒரு தள்ளி விடப்படுற மாதிரி சில பிகேகள் கூட இப்படியான காட்சிகள் தண்டனை கொண்டிருக்கின்ற காட்சிகளை கண்டிருக்கிறோம். கேட்கப்பட்ட கேள்விகள்: முழுமையாக ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனுடைய அத்திவாரம் அல்லது அடிப்படை என்ன? இந்த ஞானத்தை பெற்ற ஆத்மா நம்பிக்கையை கொண்டிருந்தா பாபாவில திட சங்கல்பத்தையும் அவர் கொண்டிருப்பாராயின் பாபா தான் இந்த வழிகாட்டல் என்னுடைய நன்மைக்குத்தான் கொடுக்கிறார். என் ஆரம்ப காலத்திலே சில வழிகாட்டல்கள் ஐயோ கஷ்டம், இது சரியான கஷ்டம், எங்களால் செய்ய முடியாதுன்னு சில நினைக்கின்றார். ஆனால் எங்களுடைய நன்மைக்குத்தான் என்று விளங்கி கொண்டுள்ளதோ அந்த புரிந்துணர்வோட ஸ்ரீமத்துடைய நன்மை அறிஞ்சு கொண்டு நிச்சயமாக அந்த ஆத்மா அந்த ஸ்ரீமத்தை முழுமையாக கடைபிடிப்பார். 2வது கேள்வி: ஒருத்தருக்கு ஞானத்துல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ஸ்ரீமத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாமா? சாத்தியமில்லை. ஏனண்டா ஞானத்துல நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக ஸ்ரீமத்திலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். பாபா தான் எங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கிறார். ஆகவே நான் நிச்சயமாக பின்பற்றணும். சிலர் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் அவன் சோம்பேறித்தனம், கவனைனம், பழைய சன்ஸ்காரம் ஆழமா போயிருக்குதாம். உதாரணமா யாராவது ஒருத்தர் சிலருக்கு கேக் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அந்த ஐஸ்கிரீமில் முட்டை இருக்குது அல்லது கேக்கில் முட்டை இருக்குதுன்னு விளங்கி கொண்டாலும், சீஸில் ரெனட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் சீஸ் ஐஸ்கிரீம் அல்லது கேக் சாப்பிட்ற பழக்கம் ஆழமாக இருக்கிறதுனால அந்த சுவை அரும்புகள் அதுலாவே ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால அந்த சுவை அரும்புல கட்டுப்பட்டுப்படுத்திருக்கிறதால கவனையினமா இருப்பினமாம். சரி பரவாயில்ல ஆண்டு சொல்லிட்டு சாப்பிடுவினமாம். கர்ம தத்துவத்தை பின்பற்ற சட்டமா அல்லது ஸ்ரீமத்தை பின்பற்ற சட்டமா? எங்களுடைய வெகுமதி அதிகம். நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற வெகுமதி உயர்ந்தது. ஸ்ரீமத்தினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் கர்மா. அமிர்த வேளை படிக்கிறது முதலியன் எல்லாமே ஸ்ரீமத். அவை மிகவும் முக்கியமானது. அந்த மரியாதைகளை நாம் கடைபிடிக்காட்டால் எங்களுடைய கர்மை மேன்மையானதாக இருக்க முடியாது. அடுத்த கேள்வி: ஸ்ரீமத்தை பின்பற்றுறதுடைய உடனடியான வெகுமதி என்ன? நாங்க ஸ்ரீமத்தை பின்பற்றதா இருந்தா நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். எங்களுடைய ஆன்மீக பாதையிலே நாங்க பார்ப்போம், பாபா எங்களுக்கு கட்டளை மட்டும் கொடுப்பதில்லை, அவர் எங்களுக்கு அதை செய்வதற்கு உதவியும் செய்கிறார். அதனால் எல்லாமே இலகுவாக இருக்கும். இதனால தான் இது இலகுவான யோகமும் இலகுவான ஞானமும் என்று சொல்லப்படுகின்றது. இது கஷ்டமில்லை. ஸ்ரீமத்தை பின்பற்றுவது கஷ்டமில்லை. நாங்கள் இதனை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியும் இருக்கும் என்ற பல தடவைகளை பாபா சொல்லியிருக்கின்றார். அந்த சேவை செய்யுங்க, இந்த சேவை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கின்றார். ஆத்மா போய் அதை செய்தா நிச்சயமாக அந்த சேவை வெற்றிகரமாக அமையும். அதை சொல்லும் பொழுது செய்யும் பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றாம விடுறதுடைய தண்டனை என்ன? ஸ்ரீமத்தை பின்பற்றாம விடுறாக்களுக்கு அதை நல்ல யோகம் செய்ய முடியாது, தாரணையை கொண்டிருக்க முடியாது. அவருடைய புத்தி பூட்டப்பட்டு விடும். இப்போ யாராவது விகாரத்தில் ஈடுபட்டிருந்தா அந்த புத்தி பூட்டப்படும். ஞானத்துல சந்தேகம் வரும், பாபாவில் சந்தேகம் வரும். ஒரு ஆள் மும்பையில வகுப்புக்கு வந்தாராம். அவர் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கலையாம். திருப்பி அவர் ஒரே கேள்வியில திருப்பி கேட்பாராம். நம்மளங்க படத்தை திருப்பியும் அதே கேள்வியோட கொண்டே இருப்பாராம், கேட்டுக்கொண்டே இருப்பாராம். புத்தி பூட்டப்படுமாம். அதால அவருக்கு விளக்கம் இருக்காதாம். அடுத்த கேள்வி: பலர் 100% தண்டனை எல்லா பாவமான கர்மக்கும் இருக்கின்றது. முழுமையான பீக்கியான பிறகு 100 விதமான தண்டனை இருக்குது என்று பலர் உணர்கின்றார்கள். பாபா சொல்லுகின்றார்கள் 10% எல்லா பீக்கியக்கும் இருக்கிறது. ஆனா ஆசிரியருக்கு 100% தண்டனை. அவ இந்த தண்டனையை பெறும் பொழுது ஒருத்தர் தீவிரமான முயற்சி செய்வதற்கு தூண்டுமா தூண்டாதா? எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கர்மத்தினுடைய பலனை நாங்கள் வழங்கிக் கொள்ளும் பொழுது இயல்பாகவே அந்த தண்டனை விவேகமானவர் நினைப்பார், முழுமையான கவனத்தை செலுத்துவர். இந்த மாதிரியான
தவறான செயற்பாடுகள் செய்வதிலிருந்து கவனம் செலுத்துவார். இல்லாவிட்டால் ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருக்கிறதுலேருந்து கவனம் செலுத்துவார். விவேகமானவர் அப்படித்தான் செய்வார். அது தீவிரமாக முயற்சி செய்கிறதே அது தூண்டும். ஆனால் சோம்பேறி என்று நிச்சயமாக தீவிரமான முயற்சி செய்ய மாட்டார். தனியாக சொல்வார், சரி பரவாயில்ல என்ன நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவார். அவர் என்னடா அவர் பஞ்சி சோம்பேறித்தனம் இருக்கிறதாக. அடுத்த கேள்வி, தீதி கொடுக்கப்பட்ட அந்த ஒருவருடைய கர்ம கணக்கின் அடிப்படையில் ஸ்ரீமத் கொடுக்கப்படுவது. அவருடைய அந்த கர்ம கணக்கின் அடிப்படையில் தாதியில தீதி கர்ம வழிகாட்டல் கொடுக்கப்படுகின்றது. அது ஸ்ரீமத்தா. தாதிமார் வழிகாட்டல் தான் கொடுப்பேன். பாபாவுடைய தான் ஸ்ரீமத். சிரேஷ்டமான கருவிகள் ஆலோசனை தான் சொல்லுவாங்க ஸ்ரீமத்தை பின்பற்றதுக்கு. அவருடைய கர்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த ஆத்மா அதை பின்பற்றும், இல்லாவிட்டால் பின்பற்றாமல் விடும். அடுத்த கேள்வி, யஜ்யத்தை இகழறது இல்லாவிட்டால் அதை நாங்கள் உதாசீனப்படுத்துவது. நிச்சயமா ஒருவர் தீவிரமான தண்டனையை பெறுவார். ஆமாம், நிச்சயமாக பெறுவார். பாபாட்டேந்து எத்தனை பேரை பிரிச்சிருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய தண்டனை இருக்கும். அப்பொழுது அதனால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்காது. அவர்கள் யஜ்யத்தை இகழ்ந்தால் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்காது. இகழ்ந்ததனுடைய உடனடியான தண்டனை என்ன? யஜ்யத்தை இகழ்பவருக்கு அஞ்ஞானத்தை மிக விரைவிலே விட்டுட்டு போயிடுவினம். உடனடியாக இல்லாட்டி பிந்தி போவினம். மற்றவர்களையும் என்ன செய்வினம்? ஞானத்தை விட்டுட்டு போறதுக்கு தூண்டுவினம். ஏனென்றால் அவர்கள் எதிர்முகமான ஒரு சென்டவாசி பிகே போன்றவர்களை பற்றி தவறான ஒரு தாக்கத்தை அல்லது பார்வையை உருவாக்குறபடியா அவைக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அவை ஞானத்தை விட்டு போற மட்டும் இல்ல, அவருடைய சகவாசத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களும் கூட ஞானத்தை விட்டுட்டு போவாங்களாம். விசேஷமாக ஆஸ்திரேலியால பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் ஞானத்தை போனார் விட்டு போனா பலரை ஞானத்திலிருந்து எடுத்துருவார். அடுத்த கேள்வி, இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவது எவ்வாறு ஒருவருடைய நேர்மையை அதிகரிக்கின்றதையும் நேர்மையும் விசுவாசத்தையும் அதிகரிக்கிறது. இந்த பாபா சொல்றார், நேர்மையா இருக்கும்படி அதுவும் பாபாவுடைய ஸ்ரீமத் நேர்மையா இருக்கும்படி. பாபாவே ஸ்ரீமத்தை பின்பற்றுவர், இயல்பாவே பின்பற்றுவர், அந்த நட்பண்பை கிரகிச்சு கொள்வார். ஆனா ஒருவன் நட்பண்பு மட்டுமல்ல, அவர்கள் பல சக்திகளை கிரகிச்சு கொள்வார்கள். சக்தி வாய்ந்த நினைவு, தீவிரமான முயற்சி, அட்டவணையை வைத்து சோதிச்சு பார்ப்பதன் மூலம் அவர்கள் வேகமாக முன்னேறுவார்கள். தங்களை சக்தியூட்டுவதில் மூலம் வேகமாக முன்னேறுவார்கள். அடுத்த கேள்வி, இப்போ யாராவது ஒருவர் ஸ்ரீமத்துக்கு கீழ்ப்படிவாயிருக்கிற ஒருவர் சில வேளைகளிலே சீனியருக்கு சிரேஷ்டமானவருக்கு கீழ்ப்படிவில்லாமல் இருக்கக்கூடுமா? அப்பாவே நாம் சொன்ன மாதிரியோ இருக்கலாம். இப்போ சில வேளைகளிலே அவர் அந்த சீனியர்ல அவருக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவருடைய வழிகாட்டலை அவர் பின்பற்ற மாட்டார். சில வேளைகளில அதற்குரிய காரணங்களும் அவருக்கு இருக்கலாம். சில வேளைகளிலே காரணம் இல்லாமலும் இருக்கலாம். எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்கின்றது பின்பற்றாம இருக்கிறதுக்காக. சீனியர்ஸனுடைய வழிகாட்டல் எல்லாரும் கடைபிடிக்காம இருப்பினும் ஆனா அவர் ஸ்ரீமத்தை அவர் பின்பற்றுவார். அவருடைய என்னுடைய கேள்விகள் முடிந்தது. போன்ல பாபா சொல்லுகின்றார், கோபம் படக்கூடாது, பற்றிருக்க கூடாது, 8 மணித்தான யோகம் செய்ய சொல்றாரு. நாங்க அதனை பின்பற்றுவதில்லை தானே. அப்ப எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? நிச்சயமா அதுல கர்மா இருக்குது. எண்ணத்துல நீங்கள் வழிகாட்டலை பின்பற்றலேன்னு சொன்ன உதாரணத்துக்கு கோபப்படாட்டில் கோபப்பட வேணாம்னு பாபா சொல்றாருண்டா, நீங்க கோபப்பட்டா நிச்சயமா உங்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். பற்று வைக்க வேணாம்னு சொன்னா இல்லை பற்று வச்சா நிச்சயமா உங்க நினைவு குறைவா இருக்கும். ஆகவே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவை நாங்கள் 8 மணித்தையாலும் நினைவை கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் உங்களை சக்தி எட்டிக் கொள்ள மாட்டீர்கள். உங்களால அதிகளவு புண்ணியம் சேர்த்து கொள்ளவும் முடியாது. அதனாலே உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாகவும் இருக்க முடியாது. அதனை தண்டனை என்று நீங்க சொல்லலாம். இல்லாவிட்டால் வெகுமதி குறைவாகவும் இருக்கலாம். பாபா சொல்ற, நீங்க சேவை செய்யாவிட்டால் இல்லாவிட்டால் விகர்ம செய்யாவிட்டால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பாபா சொல்ற. உயர்ந்த அந்தஸ்தை பெறாமல் உயர்ந்த அந்தஸ்தை பெறாததும் கூட தண்டனை தானே.
பக்தியில நாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் கடைபிடிச்சோம். ஞானம் வந்துடும் பொழுது எங்களுக்கு பயம் இல்லை. அதால நாங்க கொஞ்சம் கவனீனமா இருக்கிறோம். ஏன் அது இப்படி நடக்குது, இதே இப்படி நடக்குது, எப்படி நாங்க இதை மாற்றுவது ஏன்னு நாங்க நினைக்கிறோம். பாபாங்கடப்பா தர்மராஜை பற்றி நாங்க நினைக்கிறேல, ஆனா கடவுள் தர்மராஜன் நாங்க நினைச்சோம்னு சொன்னா இயல்பாகவே நாங்க பயப்படுவோம். அப்ப நாங்க கூட கவனமாகவும் இருப்போம். போன வகுப்புல நாங்கள் தர்மராஜுக்கு பயத்தை பற்றி நாங்க போன வகுப்புல கதைச்சோம். அவை நாங்கள் கவனீனமா இருக்கக்கூடாது. நாங்கள் விவேகமானால் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், மிகச்சரியானவர் இருக்கணும், ஸ்ரீமத்தை பின்பற்றணும். சென்டர்ல இருக்கிறாக்களுக்கும் வீட்டுல இருக்கின்றவர்களுக்கும் கேள்வி, நிலையத்துல இருந்தா அது அர்ப்பணமானதா? அவைதான் அவர் அதுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் அரசன் ஆகலாம். வெளியில இருந்த அரசியா முடியாதா? இந்த கர்மா இது என்ன இருக்குன்னு ஒப்பிட்டு சொல்ல முடியுமான்னு கடுப்ப இருக்கின்றது. நிலையத்துல வசிக்கிறவர்கள் நல்ல சூழல் அவர்களுக்கு இருக்கின்றது, நல்ல சகவாசம் இருக்குது, சேவைக்கும் கூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மனம் சரீரம் செல்வத்தாலே சேவை செய்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு தூரம் சேவை செய்கிறார்கள், எவ்வளவு புண்ணியம் செய்கிறார்கள் நிலையத்தில் இருக்கும் பொழுது என்பது அவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்கும் அல்லது அந்தஸ்தை உருவாக்கும். சில வேளைகளிலே சிலர் குடும்பத்தில் இருப்பார்கள், ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் வாழ்க்கை வாழ்வார்கள், அவர்கள் நல்ல சேவை செய்கின்றவர்களாம் இருப்பார்கள். இயல்பாகவே நல்ல உதாரணமாகவும் அவர்கள் இருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற ஆக்களுக்கு நல்ல உதாரணமாக இருப்பார். என்ன பாபா சொல்லுவார் தானே, இந்தியாவில் இல்லை உஷாவையும் ரமேஷையும் சொல்லுவார். அப்படி பல தம்பதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் வாழினம், ஆனால் சேவை செய்யினா அவர்கள் அதிகளவு பாக்கியத்தை பெற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப இவ்வளவு தூரம் நான் என்னுடைய பலங்களை, பொக்கிஷங்களை, ஞானம் மற்றும் யோகம், சரீரம் போன்றவற்றை அல்லது பணம், பாக்கியத்தை உருவாக்குறது பயன்படுத்துற என்பதை பொறுத்து தான் அது தங்கியிருக்கின்றது. நிச்சயமா சென்ற வாசிகளுக்கு அதிகளவு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றா வீட்டில் இருக்கிறார்கள் தங்களுடைய வேலைகளுக்கும் லௌகிக வேலைகளுக்கும் லௌகிக வேலை, லௌகிக குடும்பம், பொதுவாக அதுக்கு அந்த நேரத்தை பிரிக்க வேண்டும். அதாவது தங்களுடைய பௌதிகமான வேலைகள், பௌதிகமான பொறுப்புகளுக்கு இடையில பிரிக்க வேண்டும். சென்றவாசிகள் தான் மட்டும்தானா நிச்சயமாக ராஜ்யத்துக்குள்ள வருவார்களா? வீட்டில் இருக்கிறவர்களும் வருவார்களா? வீட்டில் இருக்கிறவர்கள் வரலாம், ஆனால் அவர்கள் நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து முழுமையாகவே அந்த மாதிரி புத்தி அர்ப்பணமாக இருந்தால் நிச்சயமாக வரலாம். சில ஞானத்தை விட்டுட்டு போயினோம் இல்லாட்டா அப்ப எப்படின்னு சொன்னா அவைக்கு என்ன வகையான தண்டனை அல்லது என்ன வகையான கர்மை இருக்குமெண்டா சொல்ற ஞானத்தில் இருந்துட்டு பாபா ஞானத்தை விட்டுட்டு போனாக்கள் அவ கூட முதல்ல விட கூட பாவம் செய்வினோம் அம்மாவே. ஆரம்பத்துல கூட யக்கியத்தின் ஆரம்பத்துல கூட சிலர் சந்தேசியாக, அதாவது தான் தூதுவர்களாக இருந்தவர்கள் கூட மரியாதை கொடுக்கப்பட்டது. யக்கியாவிலேயே அவர்கள் ரொம்ப அன்புகள் செலுத்தப்பட்ட ஞானத்தை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப மோசமானவர்கள் ஆகிட்டாங்க முதல்ல இருந்ததை விட. அவை இயல்பாகவே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு எல்லையே இல்லை, தொடர்ந்து விழுந்து கொண்டே இருப்பீர்கள். அவை அப்ப இயல்பாகவே இவர் பாபாப இகழுவினம், ஆத்மாக்களை பாபாட்ட இருந்து பிரிப்பினம், அப்படியான விடயங்கள் நடக்கும். நிச்சயமாக ஆத்மாக்கள் நிறைய தண்டனை கிடைக்கும். பெரிய கேள்விய மலேசியால இருந்து சிலர் சங்கர் பாட்டில் இருக்கு சென்டர்களுக்கு கோல் அடிக்கணுமா, அவை ஞானத்துல இந்த வேலை கூப்பிடுறதுக்கு அவையில் முயற்சிக்கணுமாம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், நாங்க என்ன கவனமா இருக்கணும்னு சொன்ன புது ஆத்மாக்களா இருக்கின்றவர்கள்ட்டு கவனமா இருக்கணும். சங்கர் பாட்டில் இருக்கிறாக்கள் ரொம்ப கட்டிக்காரராமவே. அதே நேரம் நிறைய இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதால இந்த ஞானத்தை இந்த கம்ப்யூட்டர்ல பரப்பி கொண்டிருப்பினோம். அவை புது ஆத்மாக்களுக்கு நாங்கள் எச்சரிக்க வேண்டும் இதை பற்றி. இந்த நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். தாய்லாந்துல ஒரு சகோதரர் இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் சென்டருக்கு வருவார். ஆனா சங்கர் பாட்டியை நம்பி இருந்தார். அப்ப அதால வகுப்புக்கு வர்றது நிப்பாட்டினேன். அவர் மதுவனத்துக்கு வர்றதுல இருந்து வேற நிப்பாட்டினேன். ஆனா அவர் முரளி கேட்டாரா,
எல்லாருக்கும் முரளி அனுப்பி கொண்டிருந்தாரா? ஆனால் சில வேளைகளை காட்ட மாட்டோம். தாங்கள் சங்கர் பாட்டிக்கு தான் சொந்தம், தாங்கள் சாதாரணமான பிராமணனா தான் இருக்கிற தான் காட்டே கொள்ளவில்லை. ஆனா அவருடைய முரளி கருத்துக்களை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நிச்சயமா அது பாபாட முரளி இல்ல, அவருடைய சொந்த முரளி கருத்துக்கள். நாடகமும் கர்மமும் ஒன்றோடொன்று நெருக்கமானது. நாடகம்தான் உங்களோட கர்மத்தை வெளிப்படுத்துகின்றது. ஏற்கனவே செயற்பாடுகள் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. அவை இப்ப என்னத்தை நாங்க செய்யலாம்? எங்களுடைய கர்மா தான் எங்களுடைய நாடகத்தை உருவாக்குது. அப்ப பாபா எப்பயும் சொல்லுகின்றார் முயற்சியை பற்றி, முயற்சியினுடைய விளைவை பற்றி அவர் சொல்லல, அதனுடைய முடிவு நாடகம். எங்களோட கர்மா எங்களோட கரங்கள்ல தான் இருக்குது. அவை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கர்மத்தை இட்டு. அப்பொழுது நாடகம் இயல்பாகவே உருவாக்கப்படும் அல்லது இன்னும் சிறப்பாக அமையும். எங்களோட கர்மா சிறந்தா இருந்தால் எங்களுடைய எதிர்கால நாடகம் நன்றாக அமையும். இன்னொரு கேள்வி, மனோ தத்துவ ரீதியா ஏற்படுகின்ற நோய் வரும் பொழுது அதுக்குரிய கர்மம் என்ன என்று சொல்ல முடியுமா? அதுல இருந்து எப்படி வெளிப்படுறது? மனோ தத்துவ ரீதியா வருகின்ற நோய்களுக்கு காரணம் புத்தி, மூளையிலே தவறான முறையில ரசாயனங்கள் போய் சேர்ந்ததான் அதுக்கான காரணம். அவை கர்ம கணக்கம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் அப்படி வருத்தம் பாறையில. அவை பொதுவாக எங்களுடைய கடந்த கால கர்ம கணக்கு நடிப்புல தான் அது வருகின்றது. நாங்க யாராவது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்திருந்தா நாங்க துன்பப்படுவோம். பொதுவாக அவர்களுக்கு பெரும்பாலும் பாடுறது விரக்தி. அப்படியான ஆட்களுக்கு எவ்வளவு துன்பமும் சந்தோஷமின்மையும் அவைகளுக்கு ஏற்படுகின்றது. நிச்சயமா அவர்கள் துன்பத்தை கடந்த பிறவில கொடுத்திருப்பார்கள். இப்பெல்லாம் தற்காலத்தில எல்லாம் எவ்வளவு பேர் தற்கொலை செய்கிறார்கள். அந்த விரக்தியின் காரணமாக தனிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸின் காரணமாக பலருக்கு வேலை இல்லை, காசு இல்லை, அவர்கள் நம்பிக்கையற்ற ஒரு சிந்தற்பத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தற்கொலை செய்கின்றார்கள். அவர்களுடைய கடந்த கால கர்மா தான் அதற்கு காரணம். இதுக்கு என்ன உதவி செய்யலாம்? அந்த மனோதத்துவ ரீதியான வருத்தங்களை கொண்டிருக்கின்றவர்கள் மனோ உளவியல் சம்பந்தமான வைத்தியத்தை தான் நாட வேண்டும். பிராமணர்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல சகவாசம் கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை மும்மரமா வச்சுக்கொள்ளணும். ஏனென்றா நீங்க மும்மரமா இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் உலகத்திலிருந்து உங்களுடைய அறைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக விரக்தியான அப்படித்தான் தங்களை அவர்கள் தங்கள் அறைக்குள்ள பூட்டி கொண்டு இருப்பினோம். மம்பளியில போக மாட்டோம், மெட்டாக்கூட கதைக்க மாட்டோம், ஒழுங்கா சாப்பிட மாட்டோம். பிராமணர்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்யலாம். நல்ல சகவாசம் மும்மரமா வச்சுக்கொள்ளணும். அதுக்கு மரியாதை கொடுத்து அவர்களும் நல்ல ஆசை கொடுக்கணும். இதன் மூலம் அதை விட வேற அவர் அப்படி செய்கின்றார், அவர் அப்படி செய்கின்றார், இவர் இதை இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு நினைக்காம உதவி செய்து நல்ல ஆசை தூய உணர்வுகள் மூலம் உதவி செய்யணும். அமிர்த வேலை செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற நீண்ட காலம் குறுகிய காலம் நன்மையும் என்ன? நீண்ட கால குறுகிய கால நன்மை. அமிர்த வேலை செய்வதனுடைய குறுகிய கால நன்மை, உடனடியாக நீங்க அமைதியை அனுபவம் செய்வீங்கள், சந்தோஷத்தை அனுபவம் செய்வீங்கள். இவ்வாறு உங்களுடைய தியானம் இருந்தது என்பதை பொறுத்து, ஆழமானது என்பதை பொறுத்து நீங்கள் எவ்வளவோ சக்தி விட்ட மாதிரி உணர்வீர்கள். நீண்ட கால நன்மை என்னவென்றால், உங்களுடைய இலட்சியத்துக்கு நெருக்கமாக நீங்கள் வருவீர்கள். நற்பண்புகளை கொண்டவர்கள் வருவீர்கள். விகாரங்கள் அற்றவர்களாகுவீர்கள். 16 கலைகள் நிறைந்தவர்களாக வருவீர்கள். மரியாதை புருஷோத்தமர்களாகுவீர்கள். அதான் எங்களுடைய இலட்சியம். அமிர்த வேளை மூலம்தான் அது சாத்தியம். அதுதான் சிறந்த நேரம். அதிக அளவு நன்மை பெறுவதற்காக சிறந்த நேரம். வெளியில சாப்பிட்றத பற்றி ஒரு கேள்வி. நாங்க வீட்டுல போக் படிக்கிறோம்னு சொன்னா நாங்கள் ஒன்றுமே வெளியில சாப்பிடக்கூடாதா? வெளியிலன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட் அல்லது ஞானம் எடுக்காத குடும்பம் அப்படித்தானே? ஏன்னா நாங்கள் பிராமணர்களோட நாங்க சாப்பிட்றோம்னு சொன்னா அது சாத்விக உணவு, அது பிரச்சனை இல்லை. ஏனண்டா அதுவும் வெளிதான். ஆனா நீங்க வெளியிலே ஞானம் எடுக்காத ஆக்கள் சமைத்த சாப்பாடு ரெஸ்டாரண்டா இருக்கலாம், இல்லாவிட்டால் குடும்பங்களோ நண்பர்கள் உறவினர்களுடன் சாப்பிட்டால் இயல்பாகவே உங்களுடைய யோகம் நன்றாக இருக்காது. இயல்பாகவே இப்படி சாப்பிடுவதன் மூலம் அது ஒரு பழக்கமாக்கிட்டீங்கன்னு சொன்னா நீண்ட காலமாயிடும். அது இயல்பாகவே உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்படும். கீர்த்தன் பாயா கேட்கிறார், சில பிராமணர்கள் தங்களுடைய சைவ உணவை
சாப்பிடுகின்றவர்கள் ஆகின்றார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்துக்கு அசைவம் சமைக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்ற அவர்களுக்கு காலம் எடுக்கும். குடும்பத்துக்கு சமைக்காம நிப்பாட்டுறதுக்கு தைரியம் தேவை, காலமும் எடுக்கும். ஆசியாவிலே பிராமணர்கள் குடும்பங்கள் அவர்கள் மனைவி வீட்டில் சமைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பினம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே வெளியில வாங்குறது ரொம்ப மெலிவில்லை. மலேசியாவில வெளியில வாங்கலாம். ஏன்னா வெளியில ரோட்டில தெருவில் விற்கிறதெல்லாம் ரொம்பவும் மலிவானது. அப்ப வைஃப் சொல்லலாம், நீங்க போய் வெளியில சாப்பிடுங்க. அப்ப கணவன் பின்பற்றுவார். பிலிப்பீனிலேயோ அல்லது விட்ட ஆஸ்திரேலியாவிலேயோ எப்பொழுதுமே வெளியில போறது விருப்பம் இல்லை. படிப்படியாக மனைவி யோகியா இருந்து சக்தியா வாய்ந்ததா இருந்து குடும்பத்துக்கு யாராவது குடும்பத்தில் இருக்கிறதற்கு மகளோ அல்லது மகனுக்கோ கணவனுக்கோ படிப்பிச்சு கொடுக்கணும். மிஸ்டர் ஜெயந்தியினுடைய அம்மா முரளிபாய்க்கு ரஜினி பெண்ணுக்கு சொல்லுவாவாம், நீங்கள் உங்களுக்கு சமையுங்கோ. அவர் அதுல ஒத்துழைப்பு கொடுத்தார். நீங்கள் என்ன அசைவத்தை செய்ய வேண்டுமோ அல்லது அது எல்லாத்தையும் தனக்கு சமைப்பாராம். சமைச்சிட்டு தானே கழுவுவாராம். அவர் என்ன செய்ய வேணுமோ அதை செய்ய அனுமதிச்சாராம். மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரஜினி ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக பாட்டிக்கு போவாம். ஹஸ்பண்டுக்கு சகவாசம் கொடுத்து, ஆனா சமைக்கிறதே இல்லையாம் அசைவம். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாவாம். அதன் அடிப்படையிலே அவர்களால் யோக சக்தியை ஞானத்தையும் கொண்டிருந்ததன் மூலம் சேவை செய்ததன் மூலமாகவும் தங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. தைரியம், பற்றற்ற தன்மை, யுக்தியுக்தாவும் இருக்கணும் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு. சென்டருக்கும் கீதா பாடசாலைக்கும் இடையில வித்தியாசம் என்ன? ஒரு பாபாவுடைய சென்டர் திறப்பதற்கு முடியலைன்னு சென்டர் திறப்பதற்கான வழிமுறைகள், நடைமுறைகள் என்ன? சென்டர்ன்னு சொன்னா அதில் நிரந்தரமான சென்டர் வாசிக்க வேண்டும். அதிகாலம் முரளி ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். கீத பாடசாலை என்ற இந்தியாவில் விசேஷமாக குடும்பம் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் அந்த கீத பாடசாலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சில விலைகளில் மாணவர் பெறாமல் விடலாம். அந்த சின்னிடம் கொஞ்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மையான தாய்மார்கள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் பெறாமல் விடலாம். வியாழன், ஞாயிறு அல்லது மாலையில கிழமையில 2 தடவை அப்படித்தான் வரலாம். அது ஒரு சின்ன நிலையம். கணக்கு எண்ணிக்கை இல்லாமல் இருந்த இந்தியாவில சில கீதா பாடசாலைகள் தங்கி இருக்கிற இல்லையாம். பெரிய இடத்துல இருந்து சிஸ்டர் போய் ஒரு நாளும் காலையில போவோம், இல்லாட்டு கிழமையில 2 தடவை போய் முரளி வாசிச்சுட்டு பராமரிப்பு கொடுப்பாராம். சென்டர் அல்லது கீத பாடசாலையை திறப்பதற்கு நாங்கள் எப்பயும் சொல்லுவது, முதல்ல ஒரு கொஞ்ச அளவில் முதல் தொடங்கி பார்க்கணும். பொதுவாக சொல்லுவோம், பப்ளிக் ப்ரோக்ராம் வைக்கணும். லௌகீகமாக அங்கே இருக்கிறாக்களுடைய ஆர்வத்தை பார்க்கணும். கண்காட்சியோ அல்லது ஏதோ வைக்கணும். அவர்களோட ஆர்வத்தை பார்க்கணும். இப்போ யாராவது அவர்களுடைய வகுப்புக்கு ஒரு அறையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா முதல் பார்க்கணும். முதல் வகுப்பு தர ஆரம்பிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு இடத்தை வச்சுக்கொள்ளணும். பிறகு தொடர்படியாக அவர்களுடைய ஆர்வம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிரந்தரமான ஆசிரியர் போடணும். ஏனென்றா எவ்வளவு தூரம் ஆசிரியர் இருக்கணுமோ, சிலர் மாலையில வர விருப்பமா இருப்பினும், சிலர் பின்னேரத்தில் வர விருப்பமா இருக்கும். அப்ப அவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்து ஆக்கள் வருவினம். அதன் அடிப்படையில வகுப்புகள் உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப யாராவது ஒருத்தர் பாபா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறந்து போனா எப்படி அவர்களே பாபா நினைக்கிறேன் அதால மறந்து போனேன்னு சொல்லுவினமாம் சிலர். அப்படியான சாட்ட சொல்றாக்கள் என்ன செய்யலாம்? பாபா முரளியிலே உதாரணம் சொல்லுவார். சிலர் பஸ்ஸில் இருந்துட்டு அங்கே தங்கட ரங்க வேண்டிய இடத்துல ரங்காட்டால் அங்கே ரங்க வேணுமோ அங்கே ரங்க விட்டா, ஐயோ நான் பாபா நினைச்சு கொண்டு போயிருந்தேனே. பாபா சொன்னார், இல்லை, நீங்கள் பாபாவோட நினைவில் இருந்தா உங்களுக்கு அந்த சரியான இடத்துல தொடுகை கிடைச்சிருக்கும். நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்த நீங்க சரியான இடத்துல இறங்கியிருப்பீங்க. நீங்க பாபாவோட நினைவில் இருந்தா நீங்க தவற விடப்பட்டிருக்க மாட்டீர்கள். அவருடைய யோகா மிக சரியில்லை. யோகா சரியா இருந்தா செயற்பாடுகள் சரியா இருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்றா, நான் வீட்டில் இருக்கின்றேன், லௌகீக குடும்பத்தில் இருக்கின்ற காரணத்தால அவரால் தீவிர முயற்சி செய்ய முடியாம இருக்கு. குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கின்ற அவருடைய முயற்சிக்கு அவர்கள் தடையாற்பதாக உணர்கின்றார். மெட்டாக்கள் நல்ல முயற்சி செய்றாக்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்க என்ன செய்யறது?
ஏனென்ற சில வேளைகளிலே எதிர்முகமான விளைவுகள் இருக்கின்றதால அவர்களை முயற்சி செய்ய முடியாமல் இருக்கின்ற அவர் பந்தனத்தில் இருக்கிற மட்டுமல்ல, அவரால் எதிர்முகமான உணர்வுகளும் இருக்குது. இயல்பாகவே அவருக்கு ரொம்ப இழப்பை ஏற்படுத்துறாரு. ஏனென்றா பந்தனத்துல நீங்க இருந்தா, நீங்க நல்ல முயற்சி செய்தா, யோகா செய்தா சோம்பேறித்தனத்தை கைவிடணும். அவரோட பிரதானமான பிரச்சனை சோம்பேறித்தனம் அல்லது கவனயினம். அதால அதை துறந்தாத்தான் நிச்சயமாக முன்னேறுவார். அப்பொழுது அவர்கள் வெறுப்பு அல்லது கசப்பு அல்லது பொறாமை போன்ற உணர்வுகள் கொண்டிருக்க மாட்டார். அவை இலட்சியம் ஒரு தவறு செய்யலவர் ஒரு விகாரம் மற்ற விகாரங்களையும் கொண்டிருக்கிறதுக்கு உதவுது. அதில் தான் பாபா அப்பையும் சொல்லுவார், விகாரங்கள் ஒன்று கொண்டு நண்பர்கள். ஒரு விகாரம் வந்துச்சுன்னு சொன்னா மற்ற விகாரங்களும் வரும். நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேணும். யாரையும் குறை கூறக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாது. தொடர்ந்தும் திட சங்கல்பத்தை கொண்டிருக்க வேணும். சக்தி வாய்ந்த யோகத்தை கொண்டிருப்பதற்கு, பந்தனங்களை வெட்டி சன்ஸ்காரத்தை மாற்றுறதுக்கு சக்தி வாய்ந்த யோகத்தை கொண்டிருக்கணும். யாரு முழுமையாக அர்ப்பணப்பட்டதுன்னு சொல்லப்படுகின்றது? குமாரிகளா, திருமணம் செய்தவர்களா, திருமணம் செய்த கப்பல்களா, அதாவது கணவன் மனைவியா இருக்கின்றவர்களா? இது யாருன்னு சொல்ல முடியாது. குமாரியோ அல்லது திருமணம் செய்தவரோன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் நீங்கள் பாபாவுடைய வழிகாட்டலை பின்பற்றுவீர்கள், எவ்வளவு தூரம் நீங்கள் பாபாவுக்கு எவ்வளவு தூரம் எல்லாம் சொந்தமானது என்று நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய மனம், என்னுடைய சரீரம், என்னுடைய பணம் எல்லாமே பாபாவுக்கு சொந்தமானது என்று நான் எவ்வளவு தூரம் நான் பார்க்கிறேன். எவ்வளவு மனசை நான், சரீரம், நேரம், சக்தி எல்லாத்தையுமே நான் பயன்படுத்துகிறேன் பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு ஏற்ப. அப்ப நான் அர்ப்பணமாக இருக்கிறேன் அர்த்தம். நான் குடும்பத்துல இருக்கிறனோ இல்லாவிட்டால் தனியா இருக்கிறனோ, அப்படியா இருந்தாலும் மற்றவர்கள் நினைவு செய்யாம இருக்கும் பொழுது ஏன் நான் தாக்கப்படுகின்றேன்? பிராமணர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யோகா செய்கிறார்கள், இல்லை அப்ப அவர்கள் அப்படி செய்யாம இருக்கிறார்கள் சொல்லி கவலைப்படுறேன். அவர்களுக்கு நான் அன்பான இருக்கின்றது. அவர்களை உங்களுடைய உதாரணம் மூலம் தூண்டணும். உங்களுடைய நல்ல உணர்வுகள் மூலம், இனிமையான வார்த்தைகள் மூலம் அவர்களை செய்வதற்கு தூண்ட வேணும். ஆனா நீங்க கவலைப்பட்டா அவர்களுக்காக உங்கள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க பெற்று கொண்டு இருக்கிறீங்க. இல்லாவிட்டால் அவர்களை தூண்டுகிறது உங்களுக்கு தெரியல, அதாலதான் நீங்க செய்ய முடியாம இருக்கிறீங்க. நாங்க பெற்றவரை இருக்கணும். அதே நேரம் நல்லாசி தூய உணர்வை கொண்டும் இருக்க வேண்டும். ஒரு நாளை கண்டாலும் அவை மாறுவினம், முன்னேறுவினம் அப்படின்னு நினைக்கணும். நான் எனக்கு மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தா எனக்கு உடனடியா தண்டனை கிடைக்குமா, அல்ல தர்மராஜ் மூலம் கிடைக்குமா? நான் எனக்கு மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தா தண்டனை இப்ப கிடைக்குமா, பிறகு கிடைக்குமா, அல்லது 2 நேரம் கிடைக்குமா? நான் எனக்கு துன்பம் கொடுத்தா அது தண்டனை தானே. ஆனா மற்றவர்களுக்கு நான் துன்பம் கொடுத்தா, பொதுவாக பிராமணர்களுக்கு பாபா சொல்வார், தர்மராஜ் போக முதலே தண்டனை கிடைச்சிடும், அவை துன்பம் அதுக்கு முதலே கிடைச்சிடும். துன்பம் கொடுத்துருந்தானேண்டா. ஆஸ்திரேலியால இருக்கிற சிஸ்டர் சொல்கின்றது, எனக்கு 5 போக முரளிக்கு தைரியம் இல்லை. எப்படி அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்றது? உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். நிலையத்து போய் அந்த சகவாசத்துல இருந்து அந்த சூழல்ல இருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்கு முன்னேறுவதற்கு உதவும். அந்த உற்சாகம் இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் பாபாவுடைய சகவாசத்துக்குள்ள நீங்க வச்சுக்கொண்டு பாதுகாப்பு கூடையிலிருந்து நீங்கள் சிட்னில எந்த விதமான அழுத்தங்கள் அல்லது இறுக்கங்களும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்களே போகக்கூடாது. ஏன் உங்களை நீங்க ஊக்கப்படுத்தக்கூடாது? தைரியமா இருந்து போங்கள். பாபாவோட சகவாசத்துல வச்சுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்க நன்றாக இருவீர்கள். கேன்சர் அல்லது புற்றுநோய் போன்ற வருகின்றதுக்கான காரணம் என்ன? என்ற பலர் இதனாலே, இந்த நோய்களால துன்பப்படுகிறார்கள். அதற்குரிய காரணம் என்ன? இந்த கேன்சர் அல்லது புற்றுநோய் என்பது வலி கொடுக்காது, இறுதியில தான் அது கஷ்டமா கொடுக்கும். எலும்புகள் அப்பொழுது ரொம்ப அல்லது இல்லாவிட்டால் சுவாச பைக்கு ரொம்ப வலியை கொடுக்கும் அல்லது வேதனையை கொடுக்கும். சில வேளைகளிலே கர்ம கணக்கு எப்பயுமே இருக்கு. குடும்பத்துல இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இருக்காது. எல்லாருக்குமே அந்த கிருமிக்குரிய அல்ல நிறமூத்தங்கள் இருக்காது. ஒரு குடும்பத்துல அப்படின்னா எல்லாருக்கும் பெறாதானே. தற்காலத்துல அது பரப்பப்படுகின்றது. டயபெட்டிஸ் அல்லது இதயபூர்வம் சம்பந்தமான வருத்தங்கள், இந்த கலியுகத்துல வருகின்ற நோய்கள், இதுகள் எல்லாம் சில கர்ம கணக்கு இருக்குது.
எங்களுக்கு வைத்தியர்களோட கர்ம கணக்கு இருக்கும், நர்சஸ்மாரோட கர்ம கணக்கு இருக்கும், பார்மசியோட எங்களுக்கு கர்ம கணக்கு, லௌகீகமான ஆக்களோட கர்ம கணக்கு. அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. எல்லாரும் தங்களுடைய சொந்த கர்மத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில அவர்கள் அதற்காக கஷ்டப்பட வேண்டியிருக்குது. தங்களுடைய மற்றவர்களுடைய பணத்தை நேரத்தை இதில் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. பாபாட டிரான்ஸ்லேட்டர் வீட்டில் வச்சிருக்கின்றது நாங்கள் பின்பற்றணுமா இல்லாட்டி யாரும் போடலாமா? பாபாட டிரான்ஸ்லேட்டர் வீட்டில் உங்களோட குடும்பம் ஞானத்தில் இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்லேட்டர் வீட்டில் வச்சுக்கொள்ளலாம். அவர்கள் ஞானத்தை படிக்காவிட்டால், ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால், இல்லாவிட்டால், பிரம்மா பாபாவோட படம் வச்சிருக்கிறது சந்தோஷம் இல்லாவிட்டால், நாம் பொதுவாக பிரபாபா படம் பிரம்மா பாபா டிரான்ஸ்லேட் வச்சிருப்பதற்கு நான் அனுமதிக்கிறது. சிவபாபா பரவாயில்லை, அதுவும் கூட உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் இது என்ன இது ஏன் அங்கிருக்கிற என்றெல்லாம் சொன்னா நீங்க செய்யக்கூடாது. அப்படி அதாவது ஒரு பெரிய அமைதியற்ற தன்மையையும் எதிர்முகமான சூழலையும் உங்களுடைய வீட்டில் உருவாக்கும். அவை நீங்க கவனமா இருக்கணும். இதைட்டு பிசினஸ் காரணமாக நாங்க ஜூஸ் அல்லது காஃபி பரவாயில்லையா வழியில நீங்கள் கேட்டிருப்பீங்க. பிரிஜ்மோகன் மற்றும் ரமேஷ் பாயினுடைய கதையில நீங்க கேட்டிருப்பீங்க. 2 பேருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ரமேஷ் பாய் தன்னுடைய சொந்த பிசினஸை கொண்டிருந்தார். ஆனா பிரிஜ்மோகன் வேறு ஒன்றுக்கு கம்பெனிக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். ஆகவே பிரிஜ்மோகன் பாய்க்கு டீ அந்த பாஸ் கொடுக்குற டீயை குடிக்கலாம்னு சொல்லியிருந்தார். ஆனா ரமேஷ் பாய்க்கு பாபா அனுமதி கொடுக்கல. அவர் சொன்னார, நீங்க தானே பாஸ், நீங்க அங்க குடிக்க கூடாது, வெளியில ஆக்கள் காஃபி டீயை நீங்க குடிக்க கூடாது, நீங்க வேணுமெண்டா உங்களுடைய ஆக்களுக்கு வர்ற ஆக்களுக்கு கொடுங்க, ஆனா நீங்க கொடுக்க கூடாது. வெளியில போறது பிராமணர்கள் கூட வெளியில போய் டீ குடிக்கிறது, காஃபி ஷாப் போல போய் ஃபேஷன் இருக்குதாம், அதை குடிக்கணும் போல இருக்குமான்னு சொல்றா. அது சரியில்லை, அப்படி குடிப்பது சரியல்ல. வீட்டுல குடிங்க காஃபி, ஏன் வெளியில போய் கடையில குடிக்கணும்? மற்ற பிராமணர்களும் வீட்டை கூப்பிட்டு கொடுங்க காஃபியோ டீயோ என்ன ஸ்நாக்ஸோ என்ன வேணுமோ அப்ப வீட்டுல வச்சு சாப்பிடுங்க. இந்த காலங்களே பிராமணர்கள் ரொம்பவும் ஸ்லைக் ஆயிட்டாங்க, அதாவது கவனீனமாகிட்டாங்க. ஞானத்தோட சிச்சட் பண்ணுவாங்க, பிறகு பொம்பளாப்பாங்க. அவே காஃபிக்கெல்லாம் ஷாப்புக்கு போய் குடிக்கணும், கடைக்கு போய் குடிக்கிறதுக்கு நான் ஆலோசனை கொடுக்க மாட்டேன். நாங்க முடிக்கணும்னு நினைக்கின்ற எத்தனையோ கேள்வி இருக்காம். கர்மா, நாங்கள் பௌதிகமான செயற்பாடுகள் செய்யும்பொழுதுதான் கர்மா இருக்குமா? எண்ணங்கள் என்ன மாதிரி? நிச்சயமாக ஆரம்பத்திலே பாபா சொன்னார், இல்லை எண்ணங்கள் பரவாயில்லைன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்ப பாபா சொல்ற எண்ணங்கள்ல கூட எதிர்முகமான விளைவுகளை கொண்டு வந்த கர்ம கணக்குத்தான். என்ன சொன்னா அந்த எதிர்முகமான உணர்வுகள் அந்த சூழலில் பரவும். அவ நீங்கள் யாரை பற்றி எதிர்முகமா நினைச்சா அவர்கள் நிச்சயமா அதை உணர்வினம். ஏனென்றா ஆக்கள் இப்ப சரியான சென்சிட்டிவா இருக்கிறாங்க, அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கின்றார்கள். நீங்க சிரிக்காட்டிலும் அவர்கள் சரியா கவலைப்படுறாங்க. அதுவும் பிகர்மாதான். சிலர் சொல்கின்றார்கள், எங்களுடைய உடம்பு சரியா உறுதியா இல்லை, என்னால கணக்க வேலைகள் செய்ய முடியாம இருக்கின்றது, என்னுடைய குடும்பம் தன்னோட சேர்ந்து செய்ய சொல்லுது, நான் செய்ய முடியாம இருக்க பொழுது அவர்கள் குழப்பம் அடைகின்றார்கள். நாங்க கவனமா இருக்கணும். நல்ல உறவு முறைகளை குடும்பத்தோட பேணப்படும். அவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் அக்கறைப்படணும். ஏனென்றா நீங்கள் அவர்கள் விரும்பின அவர்களும் உங்களை அக்கறைப்படணும். அவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் அப்பொழுது ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உங்களுடைய நோய் வலி இனத்திலேயும் உதவி செய்வார்கள். இதாலதான் நீங்கள் எழும்பி போய் செய்யணும் போல இருந்தா போய் செய்யுங்கள், இல்லாவிட்டால் சொல்லுங்கள். உங்களை மன்னிக்க சொல்லி என்ன செய்ய முடியாம இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப யாராவதற்கு நோய் இருந்தா அவர்கள் நோயின் காரணமாக ஒன்றையுமே செய்ய முடியா இருந்தா ஆத்மாவுக்கு தெரியுது கர்மா ஆக்கபூர்வமா இருக்க நினைக்கின்றார்கள். அடுத்த சக்கரத்துல இது நடக்க முடியாம இருக்கின்றத மாத்தலாமா? அடுத்த கல்பத்துல இல்ல முடியாது. ஞானம் சொல்லுது என்ன நடக்கின்றது இப்ப அடுத்த திருப்பி நடக்கும், 5000 வருஷத்துக்கு பிறகு நடக்கும், மாற்ற முடியாது. அவை அடுத்த கல்பத்திலே சக்கரத்துல மாற்ற முடியாது. அதே மாதிரி திருப்பி அது நடக்கும்.
ஒரு கிச்சன்ல வந்து கிச்சன் வந்து சுத்தமா இல்லையா, குசினி குறைச்சலாம் இருக்கின்றது. சென்றவாசி தோழி செய்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை, அது சுத்தம் இல்லாம இருக்குது. அப்ப எங்களுக்கு சாப்பிட விருப்பம் பொழுது அப்ப நாங்க அந்த கிச்சனை சுத்தமா வச்சிருக்கின்றது நாங்க உதவி செய்யலாம். கர்ம யோகா செய்து குசினியை சுத்தப்படுத்தலாம். எல்லாரையும் வந்து கர்ம யோகா செய்யறதுக்கு நாங்க தூண்டலாம். கிச்சனை கிளீனா வச்சுக்கொள்ளலாம். அதான் உதவி செய்யற நடைமுறைக்கு. இப்படித்தான் நடைமுறையில உதவி செய்யலாம். வேணாண்டா நாங்க முறைப்பாடு செய்யலாம். அதனை நீங்க உதவி செய்யணும். பாபா சரீரி பிரம்ம பாபா வியக்தாயிட்டார். அவர் சர்க்கார்ல இல்ல, பாபா பெற மாட்டார் தானே சர்க்கார் வடிவத்துல. பாபாவுடைய நாங்க இனி சந்திக்க மாட்டோமா சர்க்கார் வடிவத்துல? அடுத்த கேள்வி, கர்மான உயர்ந்த செயல் என்ன? எப்படி நாங்கள் கர்மாதீத ஸ்திதி எல்லாம் நாங்க இப்ப இதை நாங்கள் உருவாக்குற சத்தியத்தை உருவாக்குற என்ன செய்யணும்? நாங்க இப்ப செய்ய வேண்டிய உயர்ந்த கர்மம் இதை நாங்க செய்ய வேண்டாம். இந்த சக்கர முடிவுக்கு வருகின்றது. நாங்க செய்ய வேண்டிய உயர்ந்த செயல் ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து பாபாவுக்கு கிட்ட கொண்டு வரதான் நாங்க செய்யற பெரிய புண்ணியம். அப்பொழுது பாபாவோட இந்த நேர சக்தியை பெறக்கூடியதா இருக்கிறது பெரிய புண்ணியம். லௌகீகமான இதுல கூட நாங்க சொல்லும் யாராவதற்கு படிப்பிக்கிறது பெரிய புண்ணியம்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இங்கும் ஞானம் கொடுப்பது என்பது அவர்களை பாபாவோட நெருக்கமாக்குறது ஒரு உயர்ந்த புண்ணியம் அல்லது மேன்மையான செயல், இல்லை மேன்மையான கர்மா. அதை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த புண்ணிய செயல் செய்வதற்கு நாங்கள் தூய்மையான சம்ஸ்காரங்களை கொண்டிருக்க வேண்டும், யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். நல்ல செய்தி ஏசியாவுக்கு சொல்லுவாம். நல்ல செய்தி. மோயினிபென் பாபாவோட செய்தியை ராக்கி கொண்டு வர கேட்டிருக்கிறாவாம். அதை நாங்கள் அந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் அனுப்புவோம். ராக்கி மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புவோம். சர்வதேச நிலையங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். மதுமலேருந்து ராக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏனெண்டா போஸ்டில் தான் நாங்கள் அனுப்புறது. எங்களால் போஸ்ட் பண்ண முடியாது. இமெயில் மூலம் எல்லாருக்கும் அனுப்புவோம். ராக்கியனுடைய படம் ரத்தன் மோயினி தாதி செய்தி அனுப்பியிருக்கிற 2-3 நாட்களுக்கு பிறகு ஆங்கிலத்தில் எங்களுக்கு ரத்தன் மொய்தாதியிலேருந்து வரும் மோயினிபென் எங்களுக்கு வரும். மோயினிபென் பாபாவுடைய மெசேஜ் ஈராக்கி எல்லா ஏசிய நிலையங்களுக்கு அனுப்புகிறேன். அதுவும் நீங்கள் பெறுவீர்கள். ஓம் சாந்தி. ஒரு சில நிமிடம் தியானம் செய்வோம். முடிப்பதற்கு முதல் அடுத்த சனிக்கிழமை வகுப்பு இல்லை. அவருக்கு வேறு யாரோ டாக்டர் ரோஜர் கோலோட வேறு ஒரு வகுப்பு இருக்கின்றது. நீங்கள் விருப்பம்னா அந்த உங்களோட நண்பர்கள், அது லௌகீகமான ஆக்களுக்கானது. ஆன்மீகம் படிக்காதவர்களுக்கு நீங்கள் அதை அவர்களோட ஆத்மாவையும் இதயத்தையும் குணமாக்குறது தலைப்பில் ரோஜர் கோல்டோட அவருக்கு இந்த கலந்துரையாடல் மாதிரி ஒன்று இருக்காம். அதை தான் செய்வான். அதே நேரம் உங்களுக்கு சொல்லுவான். அடுத்த சனிக்கிழமை 26ஆம் தேதி இது வேறு யூடியூப்லேயும் போகுமா, யூடியூப்பில் வருமா இல்லை ரோஜர் கோல்டோட இந்த நீங்கள் பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஒரு நிமிடம்